சசிகலா அவர்களுடைய அமைதி அப்படியே இருக்கு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஓட நான் சேருவேன் வெளிப்படையா சொல்றாரு. எனக்கு முந்தைய அமைதி அப்படிலாம் அப்படி இல்ல, நான் பில்டப் பண்ண விரும்பல. அவர் அரசியலே செய்யல, அதனாலதான் சசிகலா இப்ப பேசு பொருளாவே ரொம்ப இல்ல. அவர் வரட்டும், கட்சி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. 10வது அறிக்கை, இது ஒரு அறிக்கை உள்ள சார், இது 10வது அறிக்கை. இந்த 4 வருஷத்துல 10 அறிக்கை வந்துருச்சு. 90% இணைப்பு வேலைகளை செய்து முடித்து விட்டேன். அதை சொல்லி 1 வருஷம் ஆச்சு. ஒரு துளி கூட மதிக்கல எடப்பாடியோ அவர் கீழே இருக்கிறவங்களோ. நான் நக்கல் பண்ணல. அப்போ உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க, அரசியல் பண்ணுங்க. முதல்ல அவர் பண்ணட்டும், அப்புறம் சசிகலா. டிடிவி தினகரனுக்கும் சசிகலா அவர்களுக்கும் அந்த உறவு சரியில்லாம இருந்ததுங்கிறது பத்திரிகைலாம் பார்த்தேன். ஏன்னா 2 பேரும் ஒரு மேடையில தோணலையே, 2 பேரும் ஒன்னா பண்ணா பாக்கலையேன்னு சொல்றோம்ல. இனிமேல் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு தொடர்ந்து நடக்கலாம்னு இப்ப சொல்லியிருக்காரு. சொல்றேன், எனக்கு கிடைக்கிற தகவல் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா முதல்ல உட்காந்து பேச போறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க முன்னாடி இருக்கிற ஆப்ஷன், முதல்ல நம்ம ஒன்னா இருப்போம், தனியாவே அணி அணைப்போம். ஏன்னா நம்ம எவ்வளவோ இறங்கி போயிட்டோம், எந்த தியாகத்துக்கு தயார்னு சொல்லிட்டோம். நான் சட்டமன்ற தேர்தலே போட்டியிடலன்னு நானே சொல்லிட்டேன். தினகரன் எந்த எனக்கு நிபந்தனையே இல்லைன்னு ஓபிஎஸ் கதறாரு. கட்சி நல்லா இருந்தா சரி, அம்மா ஆட்சி வரணும், என்னை முதலமைச்சராகன்னு சொல்ல, அம்மா ஆட்சி வந்தா சரின்னு சசிகலா 10வது அறிக்கை விட்டாச்சு. இவ்வளவெல்லாம் சொல்லியும் கேட்காத எடப்பாடிக்கு நாம ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த 3 பேரும் தனியாவும் நிக்கலாம், இயல்பாக அமைகிற அணியாக விஜய் கிட்டையும் போய் சேரலாம்.